இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தினத்துல ஏசப்பா நம்மோட பேசினார்ல, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் கிருபை உனக்கு போதும். ஆமே. நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா ஏசப்போட கிருபை, நம்முடைய திறமையோ இல்ல பெருமையோ இல்லைங்க, ஏசப்போட கிருபையால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாம இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்க சொல்ல போறீங்க, ஏசப்பா நான் நிற்பது நிர்மூலமாகாம இருப்பது உங்க கிருபை. ஆமென். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா எவ்வளவோ இந்த பொல்லாத மனுஷர்கள் எழுப்பி இருக்கிறாங்களே, நமக்கு விரோதமா எவ்வளவு சூழ்ச்சி செய்யறாங்க, எவ்வளவோ திட்டங்கள் போடுறாங்க, எவ்வளவு சதிகள் செய்தாலும் ஏசப்போட கிருபை நம்மை தாங்கினபடியால் நம்ம இன்னைக்கு நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இல்ல பாருங்க, எவ்வளவோ சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழுப்பினாலும், நம்முடைய வீட்டு ஸ்தலத்துல இருக்கலாம், இல்ல நம்முடைய தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், இல்ல நம்ம செய்யற வேலை ஸ்தலத்துல கூட இவனை எப்படியாவது கீழே தள்ளிடணும், இவன் பேரை கெடுத்துடணும், இவனை வாழ வைக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ திட்டங்கள் போடுறாங்களே. ஆனாலும் அந்த திட்டங்கள்லாம் வாய்க்காம கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜீவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஏசப்போட கிருபை நம்ம நடத்துகிறதுனால, ஏசப்போட கிருபை உங்க மேல இருக்கிறதுனால தான் நீங்க இன்னைக்கும் உங்களுக்கு விரோதமா எவ்வளவோ சத்துருக்கள் எழுப்பினாலும் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க, எவ்வளவோ பலவீனம் வந்தாலும் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க, எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ போராட்டம் வந்தாலும் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏசப்போட கிருபைனால. இன்னைக்கு அந்த ஏசப்போட கிருபைக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேலையிலப்பா நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க நிற்பது நிர்மூலமாகாம இருப்பது ஒரு சுத்த கிருபை. ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாள்ல கூட அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமா எவ்வளவோ சத்துருக்கள் எழும்பினாலும், எவ்வளவோ மனுஷன் எழும்பினாலும் ஆண்டவரப்பா, நாங்க நின்று கொண்டிருப்பது ஏசப்பா, நாங்க நிர்மூலமாகாம இருப்பது உங்க கிருபப்பா. எங்க தருமை இல்லை ஆண்டவரே ஏசப்பா, எங்க அறிவில் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இனியும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த வார்த்தையை நம்பி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க கிருபையா இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.